சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்யாமேனன் நடிக்கும் தலைவன் தலைவி ஜூலை 25 முதல் திரையரங்குகளில். பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். உறுப்பினர் சேர்க்கையின் போது பாமக நிர்வாகியும் தாவேகா நிர்வாகியும் போலீசார் முன்னிலையில் உருட்டுக்கட்டைகளால் தாக்கிக் கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை அன்னை சத்யா தெருவைச் சேர்ந்தவர் 30 வயதான விஜய் செல்வா. இவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் நிர்வாகியாக பொறுப்பு வகிக்கிறார். அதேபோல உளுந்தூர்பேட்டை கார்னேசன் தெருவைச் சேர்ந்த பாலாஜி பாமக நிர்வாகியாக இருந்து வருகிறார். இவர்கள் இருவருக்கும் இடையே ஏற்கனவே நிலம் தொடர்பான பிரச்சனை இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு விஜய் செல்வாவிற்கும் பாலாஜிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். மேலும் பிரச்சனை பெரிதானதால் இந்த விவகாரம் காவல் நிலையம் வரை சென்று இரு தரப்பு மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்றது. இந்த சூழலில் ஜூலை 23ஆம் தேதி மாலை அன்னை சத்யா நகரில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு உறுப்பினர்களை சேர்க்கும் பணியில் நிர்வாகி விஜய் செல்வா தலைமையில் அந்த கட்சியினர் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பாலாஜியின் வீட்டு முன்பு விஜய் செல்வாவும் அவரது கட்சியினரும் சென்றுள்ளனர். இதனால் நிலம் தொடர்பாக மீண்டும் விஜய் செல்வா தரப்புக்கும் பாலாஜி தரப்புக்கும் இடையே வாய்த்தகராறு ஏற்பட்டுள்ளது. பின்னர் இது இரு தரப்பினருக்கும் இடையே கைகலப்பாக மாறியுள்ளது. உடனடியாக உளுந்தூர்பேட்டை காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்துள்ளனர். சுமார் 10க்கும் மேற்பட்ட போலீசார் இரு தரப்பையும் சமாதானப்படுத்த முயன்றுள்ளனர். ஆனால் அதை பொருட்படுத்தாத இரு தரப்பும் உருட்டுக்கட்டை, கல் உள்ளிட்ட ஆயுதங்களை கொண்டு கடுமையாக தாக்கிக் கொண்டனர். இதில் விஜய் செல்வாவிற்கும் பாலாஜியின் சகோதரர் ராஜனுக்கும் காயம் ஏற்பட்டது. காயமடைந்த இருவரும் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதையடுத்து இரு தரப்பு மோதல் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இரு தரப்பினரும் உருட்டுக்கட்டைகள் மற்றும் கற்களால் தாக்கிக் கொள்ளும் காட்சி சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வேகமாக பரவி வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.